பப்பாளி பிரியரா நீங்க? பப்பாளி சாப்பிடுறதுக்கு முன்னாடி இத தெரிஞ்சுக்குங்க. இல்லன்னா ரிஸ்க் ஆயிடும். பப்பாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பப்பாளி நல்ல பழம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா, பப்பாளி கூட இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டா அது பெரிய டேஞ்சர் ஆயிருதுங்க. அந்த விஷயத்த நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். எப்படி ஒரு நிலை ஆயிருச்சு பாருங்க. பழம் சாப்பிட்டா நல்லது. பழத்தோட எதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றது இன்னைக்கு தெரியாம எடுத்துட்டு பல உடல் உபாதைகள்ல இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியோட நீங்க தயிர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, பப்பாளியும் தயிரும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பால் பொருட்கள் எல்லாமே. ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா பால், டீ, காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறமா பப்பாளி சாப்பிடுறது. இல்ல பப்பாளிய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பால், டீ, காஃபி, பன்னீர், தயிர் போன்ற பால் உணவுகள் நீங்க சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அஜீரணம், கான்ஸ்டிபேஷன் இப்படி பல பிரச்சனைகளை இது உண்டு பண்ணுங்க. அதனால விஷயமே பப்பாளியோட சேர்ந்து பால் உணவுகள் எடுத்துக்கிற கூடாது. அப்படின்றதுல எச்சரிக்கையா இருக்கு. 2வதா இருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பப்பாளியோட நீங்க சாலட் மாரி சாப்பிடுறீங்க அப்படின்னா, அது கூட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்த்துக்கிறாதீங்க. பப்பாளியுடன் அதாவது உங்களுக்கு திராட்சை, அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமனு போன்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் சேர்த்து சாப்பிடாதீங்க. இது அமிலம், உள்ள நமக்கு நெஞ்சு எரிச்சல் போன்ற பல பிரச்சனைகள இது உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல 3வதா உள்ள மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, புரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அசைவ உணவு சாப்பிட்டுட்டு உடனே பப்பாளி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இது மிகப்பெரிய டேஞ்சருங்க. அது மாதிரி எடுத்துக்கிற கூடாது. புரத உணவுகள், அசைவ உணவுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பப்பாளியை உடனே சேர்த்து எடுக்கக்கூடாது. அது பின் விளைவுகளை உண்டு பண்ணும். இதை தவிர்த்துடுங்க. அதுபோல அடுத்த எச்சரிக்கை, பப்பாளி கொழுப்பு சார்ந்த உணவுகள். அதாவது நீங்க முட்டை சாப்பிடுறீங்க. இந்த முட்டை சாப்பிட்டுட்டு பப்பாளி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுங்க. அத தவிர்த்துருங்க. இப்படி கொழுப்பு சார்ந்த உணவுகள் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அத தவிர்த்துக்கலாம். அப்ப முட்டையில இருக்கக்கூடிய நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளியில கால்சியம் இருக்குது. இது 2ஓட காம்பினேஷனும் நம்ம உடம்புக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்றது இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அதனால இத 2யும் நம்ம சேர்த்து எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி பப்பாளியும், முட்டையும் ஒருவேளை சேர்த்து எடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், குமட்டல் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது மாதிரிலாம் சில சிம்டம்ஸ் இது குடுக்க ஆரம்பிக்குங்க. அடுத்த ஒரு கடுமையான எச்சரிக்கை என்ன அப்படின்னு, பப்பாளியும், எலும்பிச்சம்பழமும் நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு பப்பாளி சாப்பிடலாமா? சாப்பிடாதீங்க. அல்லது பப்பாளி கூட பார்த்தீங்கன்னா, அந்த பழங்கள்ல பிழிஞ்சு சாப்பிடுறோம்ல, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிடாமனா சாப்பிட வேண்டாம். ஏன்னா பப்பாளியும், எலுமிச்சம்பழமும் நீங்க சேர்த்து சாப்பிட்டால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா குறையும். அப்ப உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படாம நீங்க தவிர்க்கணும்னா, பப்பாளியோடு எலும்பிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. இது மிக முக்கியமான எச்சரிக்கை. அதுபோல ஏதாவது கார உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது கூடயும் பப்பாளியை எடுத்துக்கிறாதீங்க. அதுவும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காரமா இருக்கக்கூடிய ஒரு பிரியாணியோ ஏதோ சாப்பிடுறீங்க ரைட்ங்களா? அந்த மிளகாய் வத்தல் போட்டு நல்லா காரமா இருக்குது. காரமான சட்னி சாப்பிடுறீங்க. அப்படி காரமானத எடுத்துட்டு உடனடியாக நீங்க பப்பாளிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால நான் சொன்ன இந்த விஷயங்கள மட்டும் நீங்க பப்பாளி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடுறத தவிர்த்துட்டீங்கனாலே, பல உடல் உபாதைகள் வராமல் தவிர்த்து இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பப்பாளிய நம்ம யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மத்த எல்லாருமே எடுத்துக்கலாங்க. ஆனா பப்பாளிய எந்த நேரத்துல எடுக்கலாம்? எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பப்பாளியில விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உங்க ஃபேட்ட ரெட்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஃபைபர் இருக்கிறதுனால. அதனால கொலஸ்ட்ரால உங்களுக்கு கரைக்கணும்னா, பப்பாளி அருமருந்து. இத எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலையில ஒரு வேளை உணவாகவே நீங்க எடுத்துக்கலாம். காலை உணவு முதல் உணவு உங்களுக்கு பப்பாளிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது உங்களுடைய ஃபேட்ட ரெட்யூஸ் பண்ணும். அப்ப உங்களுடைய உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கும். தேவையில்லாத தொப்பைய குறைக்கும். எக்ஸஸ் மசில்ஸ் இத எல்லாத்தையும் குறைக்கும். குறைக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்குங்க. உங்களுக்கு பிபி இருக்குதா? நீங்க பப்பாளி எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். பிளட் சர்க்குலேஷன நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். அதனால எல்லா நபர்களும் எடுத்துக்கலாம். எப்ப எடுத்துக்கலாம்னா, காலை வேளை உணவாக பப்பாளியை முதல் உணவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். நான் முதல்ல சொன்னதோட சேர்த்து நீங்க பப்பாளி எடுத்தீங்கன்னா, பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால இந்த விழிப்புணர்வ உங்களுடைய மனதில நல்லா பதிய வச்சு, நீங்க இதெல்லாம் சேர்த்து பப்பாளி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு,
ரொம்ப தெளிவா இருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு பதிவை அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.